Hey guys, welcome to my channel. Today என்ன கண்டென்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் டைம் நம்ம 5 to 10 minutesக்குள்ளே பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு குழம்பு செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் குக்கரில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை என்னெல்லாம் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியனை நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கல் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் எவ்வளோ டீப்பாக ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வெஜிடபிள்ஸில் நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஊட்டி பீன்ஸ் இதெல்லாம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலேயே இந்த காய்களெல்லாம் வதக்கி விட்டுருங்க. அப்போ நல்லா டேஸ்ட் வரும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்ங்க எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி எண்ணெயிலேயே மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வெஜிடபிள்ஸோட அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கி சூப்பராக குக் ஆகும். ஒரு 2 minutes மட்டும் இதுவும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு ரெண்டும் பைண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி, குழம்பு நிறைய வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திக்காக பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிறத அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திக்கான தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு குழம்பு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தேங்காய் பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கூட புதினா கொத்தமல்லியை தூவி விட்டு நம்ம ஒரு 4 விசில் மட்டும் நான் இதை மூடி போட்டு வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸோடு நான் வச்சுருக்கேன். இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.